ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கே டு ஆல் இன் ஒன். விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு விநாயகருக்கு பிரசாந்தம் பண்ணதை பார்க்கலாமாங்க. முதல்ல சுண்டல் தாங்க பண்ணேன். வெள்ளை சுண்டல் கருப்பு சுண்டல் ரெண்டையும் நைட்டே ஊற போட்டுக்கிட்டேன். அது குக்கரில் அந்த ஊற வச்ச தண்ணியோடு சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு போட்டு மூடி போட்டு 8 விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன். விசில் அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி தண்ணி எல்லாத்தையும் வடித்து எடுத்துக்கிட்டேன். சுண்டலை தாளித்து விட்டலாம். வடச்சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பச்சை மிளகாய், வரமிளகாய், கருவேப்பிலை, பெரிய வெங்காயம் கட் பண்ணதையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு 1/2 ஸ்பூன் கறி மசால் தூளும் போட்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறம் வேக வச்ச சுண்டலையும் சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்து மிக்சி ஜாரில் தேங்காவை அரைச்சிருந்தேன். அதையும் சேர்த்து கிளறி இறக்குனா சுண்டல் ரெடி. இப்போ கொழுக்கட்டைக்கு ரெடி பண்ணிக்கலாம். கைப்பிடி கொண்டால இந்த அளவு தண்ணி கொதிக்க வச்சு இறக்கிட்டு நான் பேக்கெட் அரிசி மாவு தான் எடுத்துக்கிட்டேங்க. 1 கிலோ அரிசி மாவு எடுத்துக்கிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டு நெய் விட்டு பெசரிட்டு கொதிக்க வச்ச தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கரண்டி போட்டு லைட்டாக கிளறிட்டு இப்போ கை விட்டு பிசைஞ்சா சூடாக இருக்கும். தட்டம் போட்டு முடி 10 நிமிஷம் விட்டதுக்கப்புறம் கையில் லைட்டாக நெய் தடவிட்டு சப்பாத்தி மாவுக்கு பிசைகிற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். மாவை பிசைஞ்சிட்டு என்னோட பசங்களும் நானும் 3 பேரும் சேர்ந்து உருண்டை பிடிச்சிக்கிட்டு இருந்தோம். நான் அதிகமாகலாம் பிடிக்கவே இல்லைங்க. என்னோட பசங்க தான் 2 பேரும் சேர்ந்து உருண்டை பிடிச்சி கொடுத்தாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நெய் தொட்டு இந்த மாதிரி உருண்டை பிடிங்கினேன். என்னோட சின்ன பையன் பாருங்க 2 கையிலையும் உருண்டை பிடிச்சி போட்டார். அதுக்கப்புறம் பால் கொழுக்கட்டைக்கு எப்படி உருண்டை பிடிக்கிறதுன்னு சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன் 2 பேர்த்துக்கும். இந்த உருண்டை எல்லாத்தையும் இட்லி பானையில் வேக வைக்கிறதுக்கு எடுத்து வச்சுட்டு இருந்தேன். இட்லி பானையில் ஆல்ரெடி தண்ணி கொதிக்க வச்சுட்டேன். கொதிச்சதுக்கப்புறம் இந்த உருண்டை எல்லாத்தையும் மேலே வச்சு மூடி போட்டு 10 நிமிஷம் நல்லா வேக விட்டு எடுத்துட்டேன். இந்த உருண்டை எல்லாத்தையும் தாளிச்சு விட்டுறலாம். வடச்சட்டி வச்சு எண்ணெய் விட்டு கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பச்சை மிளகாய், வரமிளகாய், கருவேப்பிலை, வெட்டி வச்சிருக்க பெரிய வெங்காயத்தையும் சேர்த்து கொஞ்சம் உப்பு சேர்த்து லைட்டாக வதக்கிட்டு வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் வேக வச்சிருக்க உருண்டை உருண்டையாக பிடிச்சி வச்சிருக்க கொழுக்கட்டை எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு பரட்டிட்டு கொத்தமல்லி தழை தூவி இறக்குனா கார கொழுக்கட்டை ரெடி. எப்பயுமே அந்த அரிசி மாவில் தாளிச்சு கொட்டி பிடி கொழுக்கட்டை தான் செய்வேங்க. எங்களுக்கு இதை குட்டி குட்டியாக உருண்டை பிடிச்சி செய்கிறது ரொம்ப பிடிச்சி போகும். இப்போல்லாம் இந்த மாதிரி தான் செஞ்சிட்ருக்கேன். என் பக்கத்தில் எல்லாத்துக்கும் கொடுக்கறதுக்காக தான் இவ்வளவும் செஞ்சேங்க. இனிப்பு கொழுக்கட்டை எப்படி செஞ்சேங்கிறத அடுத்த ஷார்ட்ஸில் பார்க்கலாங்க. தேங்க்யூ.